Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சாஃப்ட்வேர் மாடலில் பார்ஷியல் அப்டேஷன் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு இன்வாய்ஸ் பண்ணுறோம். அந்த இன்வாய்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி போட்ட இன்வாய்ஸை நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் அடித்து என்டர் அடிக்கும்போது பார்ஷியல் அப்டேஷன் ஃபவுண்ட் குட் நாட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு எரர் வருது. இந்த எரர் வந்தால் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் விட்டு எக்ஸிட் பண்ணி டோட்டலாக வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நம்ம ஐக்கான் வச்சுருக்கிறோம். 2019, 21, 20, 22ன்னு. இப்போ இந்த 22 இந்த கரண்ட் இயரில் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ இது மேலே ரைட் கிளிக் பண்ண ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் ரிப்பேர் டிபி ஆர்னு அடித்தோம்னா ரிப்பேர் டிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி அதேமாதிரி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த டேபிள் ஓப்பன் ஆகி வந்துடுது. இதில் வந்து ரீபில்ட்டுன்னு கொடுக்குறோம். ரீபில்டுன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறோம். கொடுத்துட்டு 2022 இந்த இயர் டைரக்டரி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரீபில்டு கொடுக்குறோம். இப்போ ரீபில்ட் ஆகிடுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் ஆகிறோம். கொடுத்துட்டு இப்போ அந்த இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் அந்த லாஸ்ட்டாக போட்ட இன்வாய்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதை நம்ம இப்போ இது கரெக்டாகிடுச்சு. அப்போ ஆல்ட் டி கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். 38 அடுத்துக்கு முன்னாடி இன்வாய்ஸ் கொடுக்குறோம். அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. இப்போ நமக்கு அந்த இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது. இது என்ன ரீசன்னால் வரும்னா சாஃப்ட்வேரை வந்து ப்ராப்பராக நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்லை சிஸ்டம் ஓரியன்டாக ஏதாவது ஹேங் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இது வரும். இல்லை சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஷட் டவுன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.